ராமாயணம் பகுதி 83. ராமாயணத்தில் நேற்று 82வது பகுதியை பார்த்தோம். இன்று 83வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? போரில் வேள்வி பகஞன் என்னும் அரக்கன் லக்ஷ்மணனுடன் போர் புரிந்து மாண்டான். வஜ்ர பல்லன் என்னும் அரக்கன் அனுமனின் கையால் மாண்டார். லக்ஷ்மணன் பிசாசன் என்னும் அரக்க வீரனை கொன்றான். லக்ஷ்மணன் பிசாசன் என்னும் அரக்க வீரனை கொன்றார். ராமர் 6 கோடி சேனைகளை அழித்தார். 1 2 பேர் இல்லை, 6 கோடி சேனைகளை அழித்தார். லக்ஷ்மணன் 4 கோடி சேனைகளை அழித்தார். மொத்தம் 10 கோடி ஆகிடுச்சு. இப்போ இலங்கையில் எத்தனை கோடி அரக்கர்கள் இருந்தார்கள் பாருங்க. அவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா இலங்கை தான் மக்கள் தொகையில் முன்னிலையில், உலகத்தில் முன்னிலையில் இருந்திருப்பாங்க. போரில் படைத்தலைவர்கள் மாண்ட செய்தியை தூதர்கள் ராவணனிடம் சென்று கூறினர். இதை கேட்டு ராவணன் மிகவும் கோபம் கொண்டான். ராவணன் தம்பி கரன், இவனின் மகன் மகரக்கண்ணன். ஒரு முறை காட்டில் ராமரும் லக்ஷ்மணரும் இருந்தபோது சூர்பனகை அவர்களிடம் தவறாக நடக்க முற்பட்டாள் என்று கதையை பார்த்தோம் அல்லவா? அப்பொழுது கோபம் கொண்டு லக்ஷ்மணன் சூர்பனகையின் காதையும் மூக்கையும் மறுத்தான் என்று கதையை கேட்டோம் அல்லவா? அப்பொழுது இந்த சூர்பனகை உடனே தன் அண்ணன் ராவணனிடம் சென்று முறையிட்டாள். அப்பொழுது ராமரிடம் போர் புரிய சென்றவர்களுள் ஒருவன்தான் இந்த கரன். அந்த கரன் அவனோட மகன்தான் இந்த மகரக்கண்ணன். இந்த கரனோட மகன்தான். அப்பொழுது ராமரிடம் போர் புரிய சென்றவர்களும் ஒருவன் தான் அந்த கரன். காட்டில் போர் புரியும் போது கரன் ராமரால் மாண்டான். மகரக்கண்ணன் ராவணனை தொழுது, பிதாவே, என் தந்தையை கொன்ற ராமனை நான் கொன்று என் பழியை தீர்த்து கொள்கிறேன். தாங்கள் என்னை போருக்கு அனுப்பி வையுங்கள். நான் இப்போரில் தங்களுக்கு வெற்றியை தேடித் தருவேன். நான் போருக்கு செல்ல தாங்கள் விடை தாருங்கள் என்றான் இந்த மகரக்கண்ணன். ராவணன் அவனை அன்போடு தழுவி, மகனே, உன் வீரம் மேருமலையை விட சிறந்தது. நீ போரில் ராமனையும் லக்ஷ்மணனையும் கொன்று வெற்றி மாலை சூடி திரும்புவாயாக என கூறி விடை கொடுத்தான். பிறகு ராவணன் 5 கோடி சேனைகளை இந்த மகரக்கண்ணனுடன் அனுப்பி வைத்தான். இந்த மகரக்கண்ணன் சேனைகளுடன் புடைசூழ முரசொலி முழங்க போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கு ராமரை பார்த்து கோபம் கொண்டு, ராகவா, நீ என் தந்தையை கொன்று அரக்க குலத்திற்கு பழியை தேடி தந்து உள்ளாய். அதாவது என்னுடைய தந்தை கரனை கொன்று அரக்க குலத்திற்கே பழியை தேடி தந்துள்ளாய். அதே போல நான் உன்னையும் உன் தம்பியையும் கொன்று என் பழியை தீர்த்து கொள்ளப் போகிறேன் என்றான் இந்த மகரக்கண்ணன். பிறகு தன் மாய உருவினால் நெருப்பு மழையை சிந்தியும் புயல் காற்று வீசியும் வானத்தில் இடி விழச் செய்தும் தன் உருவத்தினை மறைத்து மறைத்து பல மகரக்கண்ணன்களை இருப்பது போல் தோற்றமளித்து போர் புரிந்தான் இந்த மகரக்கண்ணன். இவ்வாறு அவன் தன் உருவினை மாற்றி 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 போர் புரிந்து கொண்டிருந்தான். ராமர் அவனை நோக்கி பல அம்புகளை ஏவினார். அதில் ஓர் அம்பு பட்டு அவனுடைய உடம்பில் இருந்து இரத்தம் வழிந்தது. அதில் ஒரு அம்பு பட்டு இந்த மகரக்கண்ணனின் உடம்பில் இருந்து இரத்தம் வழிந்தது. இதை பார்த்த ராமர் இரத்தம் சிந்தும் உருவமே மகரக்கண்ணனின் உண்மையான உருவம் என்பதை கண்டுகொண்டார். பிற உருவங்களில் இரத்தம் இல்லாததை கண்டார். மகரக்கண்ணனை தவிர மற்றவைகளை எல்லாம் மாயம் என்பதை உணர்ந்த ராமர் ஒரு தெய்வீக கணையை எடுத்து
அந்த மகரக்கண்ணன் மீது ஏவினார். இதனால் அவனின் வலிமை குறைந்தது. அவன் மாண்டான். யாரு? மகரக்கண்ணனும் மாண்டான். அரக்க தூதர்கள் ராவணனிடம் ஓடிச் சென்று மகரக்கண்ணன் மாண்டு விட்டான், ராமனால் மாண்டு விட்டான் எனும் செய்தியை கூறினார்கள். இதை கேட்டு ராவணன் துன்பக் கடலில் ஆழ்ந்தான். இலங்கையில் அரக்கியர்கள் தங்கள் கணவர்களை போரில் மாண்டதை அறிந்து கதறி கதறி அழுதார்கள். கதறி கதறி அழுது கொண்டிருந்தார்கள். ராவணன் இந்திரஜித்தை அழைத்து, மகனே, படைத்தலைவர்களும் கரண் மகனான மகரக்கண்ணனும் போரில் மாண்டனர். இப்போரில் உண்மையான வீரன் யாரும் இல்லாமல் போய்விட்டான் போலும். இப்போரில் உன்னை தவிர எவராலும் வெல்ல முடியாது என நிகரான மாவீரர்கள் எந்த உலகில் எவரும் இல்லை. உன்னை தவிர உனக்கு ஈடான மாவீரர்கள் எவனும் இல்லைன்னு இந்திரஜித்தை பார்த்து ராவணன் சொல்றான். அந்த ராம லட்சுமணனை உன்னை தவிர வேறு எவராலும் கொல்ல முடியாது. நீ போருக்கு சென்று வெற்றியுடன் திரும்பி வருவாயாக. போருக்கு சென்று வெற்றியுடன் திரும்பி வருவாயாக என கூறி விடை அனுப்பி வைத்தான் ராவணன். இந்திரஜித் தன் தந்தையை வணங்கி போருக்கு புறப்பட்டான். இந்திரஜித் 1000 குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறி அசுர சேனைகள் புடைசூழ போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்தான். ஒரு குதிரை 2 குதிரை இல்லை, 1000 குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறி அசுர சேனைகளை புடைசூழ போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்தான் இந்திரஜித். அவனை பார்த்த வானர வீரர்கள் சிலர் பயத்தில் ஓடி ஒளிந்தனர். ராமர் வானர வீரர்களுக்கு பயம் நீங்க ஆறுதல் கூறினார். ராமர் அனுமனின் தோளிலும் லட்சுமணன் அங்கதன் தோளிலும் ஏறி போர் புரிய தொடங்கினர். அவன் தேரில் வந்தான் இல்லையா, அதனால தேருக்கு பதிலாக இவர் அனுமனோட தோளிலும் அங்கதனோட தோளில லட்சுமணனும் ஏறி போர் புரிய தொடங்கினர். ராமரும் லட்சுமணரும் தங்கள் கரவேகத்தையும் வில்வேகத்தையும் கொண்டு போர் புரிந்து கொண்டு இருந்தனர். ராம லட்சுமணனின் வில் திறமையை கண்டு இந்திரஜித் வியந்து நின்றான். ராம லட்சுமணனின் போர் திறமையை கண்டு அரக்க சேனைகள் பயந்து ஓடி ஒளிந்தன. இந்திரஜித், நான் தனியாகவே போர் புரிந்து கொள்கிறேன் என கூறி போர் புரிந்தான். அப்பொழுது ராமர் அவனின் தேரை உடைத்தெறிந்தார். 1000 குதிரை பூட்டி வந்தா கூட என்ன, அரை நொடியில ஒடிச்சு எறிந்தார் ராமர். லட்சுமணனும் இந்திரஜித்துக்கும் கடுமையான போர் புரிந்தனர். இருவருக்கும் கடுமையான போர் நடந்தது. யாருக்கு? லட்சுமணனுக்கும் இந்திரஜித்துக்கும் கடுமையாக போர் நடந்தது. அப்பொழுது இந்திரஜித் தன்னுடைய மாய வேலையை ஆரம்பித்தான். என்ன பண்ணா, தன்னுடைய மாய திறமையால் வானத்தில் போய் மறைஞ்சிக்கிட்டான். லட்சுமணன் ராமரை பார்த்து, அண்ணா, நான் இப்பொழுது இவன் மேல் பிரம்மாஸ்திரத்தை ஏவப் போகிறேன் என்று சொன்னான் லட்சுமணன். ராமர் சொல்றாரு, தம்பி லட்சுமணா, நீ பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினால் ஒரு நொடியில் உலகமே அழிந்துவிடும். அதனால் நீ பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டாம் என தடுத்து நிறுத்தினார். போரில் தோற்று மாய வேலை செய்து மறைந்த இந்திரஜித் யாரும் அறியாமல் இலங்கை நகரை அடைந்தான். இந்திரஜித்தை காணாததால் அவன் பயந்து ஓடி ஒளிந்து விட்டான் என்று நினைத்து ராமர் லட்சுமணன் உள்ளிட்ட வானர படைகள் இளைப்பாறினர். ராமர் வானர படைகளுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வருமாறு விபீஷணனிடம் சொன்னார். விபீஷணனும் சென்று வானர படைகளுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வந்தார். ராமர் தன் படைக்கலங்களுக்கு பூஜை செய்ய தனியாக சென்று விட்டார். லட்சுமணன் மற்றும் மற்ற வானர வீரர்கள் மட்டுமே போர்க்களத்தில் இருந்தனர். இந்திரஜித் அரண்மனைக்கு சென்று ராவணனிடம் தான் மறைந்து நின்று பிரம்மாஸ்திரத்தை விடுவது என முடிவு செய்தான். அதற்கு மகோதரனை முதலில் சென்று போர் புரியுமாறு கூறினான் இந்திரஜித். அந்த மகோதரன் மாய போர் செய்து கொண்டிருக்கையில்
நான் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தி விடுவேன் என கூறினான் ராவணனிடம் இந்திரஜித். மாயப்போர் என்பது ஒருவரை ஒருவர் பார்க்காமல் போர் புரிவது என்று பெயர். மகோதரன் போர்க்களத்தில் மாயப்போர் புரிந்தான். அவன் ஆங்காங்கே நின்று போர் புரிந்தான். இதை கவனித்த லட்சுமணன் பாசுபதாஸ்திரத்தை ஏவினார். இதில் அரக்க சேனைகள் அவர்களது மாயமும் எரிந்து சாம்பலாகி போனது. மாயை விலகி மகோதரன் அவ்விடத்தை விட்டு ஓடினான். அப்பொழுது இந்திரஜித்து யாரும் அறியாத வண்ணம் மறைந்திருந்து பிரம்மாஸ்திரத்திற்கான மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தான். இந்திரஜித் என்ன பண்ணா? யாரும் அறியாத வண்ணம் ஒளிந்திருந்து பிரம்மாஸ்திரத்தை ஏவுவதற்கான மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த பிரம்மாஸ்திரம் என்ன செய்தது, என்ன ஆனது, நாளைய பகுதியில் பார்க்கலாமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் கனிகானந்தம் சேர்ந்தமங்கலம். வணக்கம்.